மியூசிக் வேறு லெவலில் இருந்தது, கதையும் சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க, செம்ம வேறு லெவல், நல்லா இருந்தது, கதை நல்லா இருந்துச்சு. அவர் எப்பயுமே சூப்பர் தான், சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. மியூசிக் தான் ஹைலைட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் சாங்ஸும் சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸ்டோரி வாஸ் ரியலி குட். அண்ட் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டரை வந்து லீடாக வச்சு அவங்க அவ்வளோ தைரியமாக சண்டை போடுறதெல்லாம் பார்க்குறச்சே ஆஸ் அ விமன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மியூசிக் வாஸ் அமேசிங். பிகாஸ் அந்த ஸ்டோரி, அவங்க நடிக்கிற விதம், அந்த அப்பா பொண்ணு அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த மியூசிக்கும் சேர்ந்து அந்த படத்தை வேறு லெவலுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. தியேட்டரில் தான் பார்க்கணும், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலி மூவி. அண்ட் வந்து பார்ட் 2 எப்போ வரும்னு ஈகராக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காருங்க, ரொம்ப நல்லா. அவர் வர சீனெல்லாம் வந்து நிறைய வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க பொண்ணும் அதே மாதிரி அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அப்பா பொண்ணு கிடையாது, பட் வந்து 2 பேரும் சேர்ந்து வருவாங்க, 2 காமன் காசுக்காக சேர்ந்து வருவாங்க. காமன் ஹீரோ, காமன் வில்லன், அவங்கள ஃபைட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், நல்ல படம். அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு படம். அந்த படத்தை தூக்கி கொடுத்துச்சு மியூசிக், கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் இன்டர்வல் அப்போவே நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் குட், செகண்ட் ஹாஃப் வாஸ் ஆல்சோ குட். இட்ஸ் ஹவு ஒரு டேஞ்சர் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நல்லா காமிச்சிருக்காங்க. புரியல. எவ்ரிதிங் வாஸ் நைஸ். நல்லா நடிச்சிருக்காங்க, 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இட் வாஸ் நைஸ், நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு டேஞ்சர் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நல்லா காமிச்சிருக்காங்க. இட்ஸ் நைஸ், இட்ஸ் நைஸ். மியூசிக் சூப்பராக இருந்தது, எக்ஸலன்ட் மியூசிக். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, உமன் சென்ட்ரிக் மூவி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும். ஆமாம், டிரைவராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்ஷனும் சூப்பராக இருக்குது, ஸ்டோரியும் நல்லாயிருக்கு. மெயினாக மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம் கண்டிப்பாக காமிச்சிருக்காங்க. ஆமாம், டெய்லி டே டு டே லைஃப் என்ன நடக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு, பாருங்கள். ஆமாம்மா, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, பாண்டியன் சார். அந்த பாப்பா இல்லை எங்கள் பேர பிள்ளை மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மெலடியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. சரல நான் இன்னும் இது வரைக்கும் இன்னும் சொல்லலை அவர்கிட்ட, இப்போ தான் பார்த்துட்டு பார்க்கணும். ஆமாம், எனக்கு குழந்தை நல்லா பண்ணாருக்கு, அது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். படம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கும். சார் எப்போ அந்த நாளே நல்லா நாங்கள் அவர் படம்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த பாப்பாவும் நல்லா நடிச்சிருக்கான், கீர்த்தி நல்லா இருக்கும். கீர்த்தி அசோக் செல்வன் தானே கீர்த்தி நேரம். ஆமாம், நல்லா அது லேடிஸ் எல்லாம் போகிறாங்க இல்லையம்மா, கொஞ்சம் நல்லா இது அவங்களுக்கும் ஒரு சேஃப்டி இருக்கணும்மா. அவங்க எதனா ஒரு கெட்டது நடக்குதுன்னா காட்ட போய் அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும் இல்லையா, அதெல்லாம் இதுவாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும். அவங்களுக்கு இந்த வெளியே நம்ம கவர்மெண்ட்லேயே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. முதல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல கருத்து, நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே வண்டர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மியூசிக் ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காரு. புது மியூசிக் டைரக்டர், டெஃபினட்டாக இந்த மாதிரி மூவிஸை என்கரேஜ் பண்ணணுங்க. நான் அருண் பாண்டியன் சார் கேட்கவே வேண்டாம், அந்த காலத்து ஊமை விலைகள்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த படம் இஸ் அ கிளாஸ் ஆன் இட்ஸ் ஓன். நாங்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, மியூசிக், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே. அண்ட் ஃபேமிலியோட முக்கியமாக பார்க்கலாம். ஸோ இந்த வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் எல்லாரையும். பார்ட் 2 வந்து எதிர்பார்க்குறோம், நாங்கள் கேட்டுட்ருக்கோம். பார்ட் 2 இந்த கதையை அப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு. ஸோ வி ஆர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு பார்ட் 2. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா லைக் அந்த மியூசிக் வந்து ஆக்ஷனோட எல்லாம் போடும்போது ரொம்ப த்ரில்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கீர்த்தி மேடமோட படம் எல்லாம் பிடிக்கும். ஸோ அவங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அருண் பாண்டியன் சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. குட் மூவி, ஒரு ஒன்ஸ் வாட்சபிள். சாரி, ரொம்ப கீர்த்தி மணி ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கேஷுவலாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரியலி குட் மூவி, ஒரு வாட்டி கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம்.
படம் பாருங்கள், படம் பார்த்து சொல்லுங்கள். வெளியே போகலாமா? அப்படியே செமையாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. ரெஸ்பாண்ட் பண்ணது வந்து சில இடங்கள்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. டெஃபினட், ஏன்னா அதில் அப்பா மகளாக நடித்தது, இது வேறு வேறு கதாபாத்திரம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸே வேறு தான்.